கார்த்திக் ஆஃபீஸில் வந்துட்டு ஒருத்தரை அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸையே நிறைய வந்துட்டு சேதப்படுத்திட்டாங்கன்னு கேஸ் வந்துட்டு சும்மாவே வந்துட்டு கொடுத்து வச்சுருக்காங்க. இவங்க ஆளுங்க மூலமாகவே எல்லாத்தையும் பண்ணிட்டு ரம்யா. அதனால் கார்த்திக் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்துட்டு சரவணன் தான். அதனால் அவரை எப்படியாவது வர வைக்கணும், கார்த்திகை தானே மீட் எடுக்கணுன்ற மாதிரி அண்ணன் முடிவு பண்ணுறாங்க. எந்த தப்பும் பண்ணாத இவர் வந்துட்டு தண்டனை அனுபவிக்கக்கூடாது, ரம்யாவும் போய் கேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க மாமா கிட்டே, இங்கே பாருங்க மாமா, எப்படியாவது சரவணன் தான் இருக்கிற இடத்த நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சரவணன் கிட்டே பேசுகிறாங்க. சரவணன் கிட்டே பேசணுன்ற மாதிரி சொல்லி எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் அவரும் நம்பி வந்துட்டு அண்ணனுக்கு இடம் சொல்லிடுறாரு. நேராக வந்துட்டு அவங்க போகிறாங்க. போயிட்டு, இங்கே பாருங்கள் சரவணன் தான், உங்களால் தான் வந்துட்டு கார்த்திகை தான் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்காரு. நீங்கள் பண்ண தப்புக்கு அவர் ஏன் இருக்கணும், ப்ளீஸை தான் நான் சொல்கிறது கேளுங்க, நீங்கள் அவருக்காக வந்து உண்மையை சொல்லுங்கள், நீங்களாக தான் அதெல்லாமே பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ப்ளீஸ்ன்னு சொல்லி கெஞ்சுறாங்க. முடியவே முடியாதுன்ற மாதிரி அவர் இப்படி அப்படியே ஓடிட்டுருக்கார். ப்ளீஸை தான் துரத்திட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அவங்க மாமா வந்துட்டு போலீஸுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. கரெக்டாக சரவணனை பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷன் இட்டுன்னு போகிறாங்க. அங்கே போயிட்டு இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிக்கிறாரு. கார்த்திக் எப்படி இதெல்லாம் பண்ணேன், எதுக்காக பண்ணேன்னு சொல்லி கேட்க, நான் என் தம்பி கார்த்திக் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லிடுறாரு. அண்ணன் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு தின்னு பார்க்கலாம் கார்த்திக் எப்படி இந்த விஷயத்துலேருந்து மீட்டெடுக்க போகிறாங்க ஃபைனலாக அண்ணன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.